வணக்கம். பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களை ஆதரித்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து தனது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற தகவல்களும் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனைகளும் நடைபெற்று வருகிறது. இனியும் மக்கள் அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும். தற்பொழுதே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகளும் ஈடுபட்டு வரார்கள். சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வி அடைந்ததன் காரணமாக மீண்டும் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தீய சக்தியாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும். கடைசி நேரத்தில் மக்கள் திமுகவிற்கு வாக்குகள் செலுத்துவது பணம் மட்டும்தான். ஆனால் ஒற்றுமையாக அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்திருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆட்சியும் அதிகாரமும் திமுகவிற்கு இருப்பதால் திமுக இந்த முறை வெற்றியடைந்து விட்டது. அதிமுக 7 இடங்களில் டெபாசிட்டை இழந்துவிட்டது. 15 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. மேலும் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக நடைபெற்றால் 2026 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக தனது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் எம்எல்ஏக்கள் கூட்டமும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு மனதாக பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்க வேண்டும் அல்லது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மூவரும் அதிமுகவில் இணைந்ததற்கு பிறகு தேர்தல் மூலமாக யார் சரியான தலைவர் என்பதை மக்கள் அதிமுகவின் தொண்டர்கள் தீர்மானிக்கட்டும் என்பதற்கேற்ப ஆலோசனைகளும் நடந்து வருகிறது. குறிப்பாக இவர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைந்துவிட்டால் மாவட்ட செயலாளர்களை தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளர் யார் என்பதை தீர்மானிக்கலாம். இது ஒருமனதாக எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் பார்க்கப்படும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார் என்றால் அது அடிமட்ட தொண்டர்கள் வரை அதிமுகவின் தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்க தவறியதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் தான் இந்த பிரச்சனை தற்பொழுது உச்சகட்டமாக அதிமுக தோல்விக்கு வழிவகுத்து விட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் தகுதியானவரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.